ஐயோ பாவம். அப்புறம் பாவமா? வழக்கமா எல்லாரும் பார்த்த உடனே ஹாய் ஹலோன்னு தானே சொல்லுவாங்க. நீங்க தமிழான்னு கேட்குறேன். அது முதல்ல இந்த நாட்டுக்கு வந்தவரை ஒரு தமிழனை பார்த்தோன்னே சந்தோஷப்பட்டு கேட்டிருப்பாரு. நான் மட்டும் தமிழன் சொல்லியிருந்தா போதும், அப்புறம் தமிழ்ல வளவலன்னு பேச ஆரம்பிச்சிருப்பான். உங்க ஊர் எது, உங்க வீடு எங்க இருக்கு, ஒய்ஃப் என்ன பண்றாங்கன்னு கேட்பான். இப்போ நம்ம ஊருக்கு ஒரு ஃபாரினர் வராருன்னா அவரு அவங்க பாஷையில தானே பேசுவாங்க. ஏன் தமிழன்னு சொல்லிக்கிறதுல உங்களுக்கு என்ன அவ்வளோ கேவலம்? ஓ, அவனுக்கு வெள்ளைக்காரன் நினைப்பு. வெள்ளைக்காரன் இவனை பார்த்தா காரி துப்புவான். அம்மா உனக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னு நம்ம பழைய மேன்ஷன் கதையெல்லாம் பேசுவோமா? டேய் calm down. How about a beer to chill down? அது நல்ல ஐடியா. ஏம்மா தூக்கம் வரலையா? இல்லை, ஜிம்மி இப்போதான் ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். அவங்கிட்ட என்னை பற்றி சொன்னியா? உன் கை ரொம்ப சில்லுன்னு இருக்கே, வெளியே குளிர் அதிகமாக இருக்கா? அப்படிலாம் இல்லை. ஜிம்மி என்ன சொன்னான்? விசேஷம் ஒன்றும் இல்லை, அவன் ரொம்ப பிஸியாக இருக்கிறதா சொன்னான். சின்ன பையனை விட்டுட்டு அவன் பொண்டாட்டியால் வர முடியலன்னு சொன்னான். உங்களுக்கு கால் தடை விட்டுமா? ஒரு பீஃப் கிரேவி, ஒரு ஃபிஷ் ஃப்ரை. அட யாருப்பா இது? ஈஸ்ட் லண்டன் தமிழ் அசோசியேஷனுடைய புதிய பிரசிடென்டா? கை கொடுங்க. ஆமா ஆமா, இங்க பாருங்க, இது ஒண்ணும் சாதாரண பதவி கிடையாது. எங்களுக்கு ஸ்பெஷல் பார்ட்டி வைக்கணும். பார்ட்டி தரையா? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, 9 மணிக்கெல்லாம் ரெஸ்டாரண்ட் மூடிட்டு நீங்க வந்துருங்க, பார்ட்டி தரேன். ஆர்டர் சீக்கிரமா கொடுத்துருங்க. சதீஷ், வெள்ளைக்காரங்களுக்கு நாளைக்கு டியூட்டி இருக்கு, காரத்தை கம்மியா போடுங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். தம்பி, கத்திய எடுறா கண்ணா. கத்தி எப்போ ரெடி? Get out! Get out, man! Gonna spray more on you, like make you frost fresh. I'll call the police. Hey! Oi! What are you doing? What the fuck do you think you're doing? Get out! Get the fuck out! Get out! Fucking stay out! What are you gonna do now? Gonna spray more on you, like make you frost fresh. Fresh. அப்படியே அப்பாக்கு தப்பாம பிறந்திருக்குங்க. இப்படி துவைச்சியே என் வாழ்நாள்ல பாதி நாள் போயிடும் போல இருக்கு. போன ஜென்மத்துல நான் தோபியா தான் பிறந்திருக்கணும். துவைக்க போடுற துணியும் துவைச்ச துணியும் ஒன்னா போடாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு? ஸ்மெல் பண்ணி பார்த்தா தெரியாதா அப்படின்னு என்னைய கேப்பீங்க. ஸ்மெல் பண்ணி பாக்குறதுக்கு நான் என்ன போலீஸ் நாயா? What is it, Mum? Chocolate? Mum, give it back. நீ உன் ரூம்ல போய் படிப்போ. வாழ்க்கையில நான் எவ்வளவு பார்த்துருப்பேன். என்கிட்ட எலெக்ஷன்லாம் எடுப்படுமா? அதனால தான் நான் கம்பல் பண்ணி வீக் டேஸில் எலெக்ஷனை வச்சேன். இவனுங்களோட கேங் மொத்தமும் வேலை செய்யறவனுங்க.
அண்ணா போதும் பாண்டியண்ணா, எலெக்ஷன் தான் முடிஞ்சிருச்சு, அப்புறம் அது எதுக்கு? நாம இது ஒரு கலக்கணும்ல. ஒரு பாட்டு பாடின என்ன பண்ணுவோம். இங்க யாரு நல்லா பாட்டு பாடுறது? அட அதுக்கு தானே நம்ம தம்பி இங்க இருக்கிறான். ஆளு செம்மையா பாட்டு பாடுவான். அப்படியா? அட இங்க வாடா. இல்ல நான் வரல. வந்து பாடு. இன்னைக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷமான நாள். நீ உங்க ஊர்ல கூத்து பாட்டெல்லாம் பாடுவல, அதுல இருந்து ஒன்னு எடுத்து விடு. கூத்து பாட்டு இல்லங்க, கதகளி. அட ஏதோ ஒண்ணு பாட கேப்போம். அட பாடுப்பா, பாடு பாடு. அஜிதா ஹரே ஜய. எப்படி இருக்கு? அஜிதா ஹரே முடியல, எனக்கு அடிச்ச சரக்குலாம் இறங்கி போல இருக்கு. யோ போதும் போதும், நிறுத்து. என்னையா இது தாலாட்டா பாடுற? மனுஷனை தூங்க வச்சிருவ போல இருக்கு. யோ ஒரு நல்ல பாட்டு தான் பாடி தொலையேன். இல்லனா வேண்டாம், நான் பாடுறேன். ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைத்தா. ஏய் ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைத்தா. தினமாடி பாடலாம், சுகம் ஜோடி சேரலாம், மனம் போல் வா கொண்டாடலாம், மனம் போல் வா கொண்டாடலாம். அட நீ என்னப்பா இங்க வந்து நிக்கிற? அங்க எல்லாரும் உன்னதான் தேடிட்டு இருக்காங்க. வா. நான் அங்கெல்லாம் வரலண்ணா. டேய், என்னைக்காவது ஒரு நாள் தான் நம்ம முதலாளி இந்த மாதிரி பார்ட்டி கொடுப்பாரு. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இஷ்டம் போல சரக்கடிக்கலாம். வா. நான் வரல. அட வாடாங்கற. நான் வரலன்னு சொல்றேன்ல. வா, நீ வா. சங்கர் வா வா. நம்ம அசோசியேஷன்ல இந்த வருஷம் முதல் நிகழ்ச்சி கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் தான். கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டுக்கிட்டு பசங்க எல்லாரும் கிறிஸ்மஸ் ஊர்வலம் போவாங்க. சாண்டா ஆடிட்டோரியத்துக்குள்ள வரும்போது அந்த சமயத்துல நீ கதகளி வேஷம் போட்டுக்கிட்டு அப்படியே நீயும் அவரு கூட ஆடிக்கிட்டே வா. நம்ம ஒரு கெத்த காட்டுவோம். ஒரு கலக்கு கலக்கு, ஒரு திறமைய காட்டு. அதுக்கான ட்ரெஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்குல்ல? இங்க பாருங்க, தெருவில் கூத்தாடுறதுக்கு நான் ஆள் இல்லை. 8 வருஷம் காலில் ரத்தம் வர வர கத்துக்கிட்ட கலை. அதை இப்படி தெருவில் கண்டவங்க முன்னாடி ஆடணும்னு இல்லை. அப்புறம் இந்த மாதிரி கலைகளை நீங்க மதிக்கலனாலும் என்ன மாதிரி கலைஞர்களை நீங்க இந்த மாதிரி அவமானப்படுத்தாம இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். சதீஷ் நான் கிளம்புறேன், நீங்க வரதா இருந்தா வாங்க. ஏய் சங்கர், என்னப்பா இது? ஏய் நில்லு. ஒரு நாள் சரியான குளிர்ல என்கிட்ட வந்து நின்னியே, அன்னைக்கு ஒரு ஆளோட வேலைக்கு அவசியமே இல்ல. அப்படி இருந்தும் நம்ம ஊருக்காரங்கிற பாசத்துல உனக்கு வேலை போட்டு கொடுத்தேன். அந்த எண்ணம் உனக்கு இல்லன்னா நீ இனிமேல் இங்க வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. நீ இப்ப தங்குற இடத்த கூட பணம் வாங்காம நான் தான் உனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். சார் நீங்க வேற, அவன் ஏதோ தெரியாம பேசுற பேச்சாயா இது? நாளைக்கே அந்த ரூமை காலி பண்ண சொல்லவன. அப்புறம் சம்பளத்துல ஏதாவது பேலன்ஸ் இருந்ததுன்னா நான் சதீஷ்ட கொடுத்து அனுப்புறேன். டேய் நில்றா. டேய் ஏன்டா இப்படி திடீர்னு கிளம்பி போற? எங்க போவ? முதலாளி கிட்ட நான் சொல்லி சமாளிக்கிறேன்டா. போகாத, நில்லு. சொன்னா கேள்றா, நில்லு. டேய் அவசரப்பட்டு போகாதடா, போலீஸ் கிட்ட மாட்டினா அவ்வளவுதான். அப்ப இதுதான் விஷயம் சொல்லு. Well maybe he was planning a romantic night with you. இது ராமோடது இல்லனா அப்புறம் எப்படி இது ராமோட பாக்கெட்ல? உனக்கு தெரியாது, இப்பெல்லாம் ராம் என்கிட்ட கொஞ்ச நாளாவே பழகிறத பார்க்கும்போது எனக்கு வித்தியாசம் தெரிஞ்சது. எல்லாம் என் தலை எழுத்து.
ஓகே 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 சாரி மை பேட். இங்க பாரு, நீ அழுதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. கம் ஆன், லெட்ஸ் ட்ரை டு திங்க். ஓகே, there are two ways in front of you, confront or ignore it. கன்ஃபரண்ட் பண்றதுனால எந்த பிரயோஜனம் இருக்குன்னு எனக்கு தோணல. ராம் ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லி அதுல இருந்து எஸ்கேப் ஆயிடுவாரு. மறுபடியும் இது கண்டினியூ ஆகாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்லனாலும் இந்த ஹை ஸ்ட்ரெஸ் ஒர்க் பிளேஸ் ஆன ஹாஸ்பிட்டல் மாதிரி இடங்கள்ல இன்சைட் ஸ்டோரிஸ் ரொம்ப ஸ்லீசி தான். பை தி வே, உங்க தாம்பத்திய வாழ்க்கைலாம் எப்படி போகுது? பேங்க் அக்கவுண்ட்ஸ் ஃபுல்லா பாத்துக்கிறது ராம் தான். ஐயோ, நான் தாம்பத்தியத்தை பத்தி கேட்டேன், அது கூட தெரியல உனக்கு. வெளிப்படையா சொல்லணும்னா உன்னோட செக்ஸ் லைஃப் எப்படி இருக்கு? ராம் அப்பப்போ என்கிட்ட கொஞ்சம் எதிர்பார்க்கறது உண்டு. நான் தான் இந்த வயசுல எதுக்குன்னு. அதுதான் ப்ராப்ளம். உனக்கு வயசாயிடுச்சுன்னு நீ தான் நினைக்கிற. ராம் இப்பவும் யங்ஸ்டர் மாதிரி தானே சுத்திட்டு இருக்காரு. அடியே சரசு, இந்த காலத்துல நம்மளும் கொஞ்சம் ப்ரோஆக்டிவ் ஆகணும். An active sex life is a must for a strong marriage. எவ்வளோ நாளா நான் உங்களோட ஃபேமிலியை பத்தி எதுவுமே விசாரிக்கல. அவங்க எங்க இருக்காங்க? நான் அபுதாபியில் தான் ஸ்கூல் படித்தேன். ஓ, அதுக்கப்புறம் இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டேன். நான் யூனிவர்சிட்டி படிச்சுட்டு இருக்கும்போது அம்மா தவறிட்டாங்க. அவங்களுக்கு கேன்சர் இருந்தது. அதுக்கப்புறம் ஃபியூ இயர்ஸ் கழித்து அப்பா இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிட்டார். You know, I could never see her as my mom. That kind of made me leave alone. டேடியும் ஒரு குடும்பமும் இங்கே தான் இருக்காங்க, பர்மிங்ஹாமில். நான் அந்த பக்கம் கூட போகிறதில்ல. கிறிஸ்மஸ்க்கு டின்னருக்கு போவேன். அதுதான் என் ஃபேமிலிக்கு எனக்கு இருக்கிற ஒரு கனெக்ஷன். ஐம் சாரி. ஓகே. ஹே, why are you so sorry? Do you look sad about it? ஒரு வகையில் பார்த்தா எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் ஒரு டிஸ்டன்ஸில் வச்சுக்கிறது தான் நல்லது. ஏய், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். Your hair have same smell as my mom. Is it some shampoo or? அது நான் தேங்காய் எண்ணெய் தடவுறதுனால தான். நான் தேங்காய் எண்ணெய் இல்லாம இருக்கவே மாட்டேன். நான் ஊர்ல இருந்து வரும்போது ஒரு பெரிய பாட்டில்ல காய்ச்சின எண்ணெய் கொண்டு வந்தேன். பெட்டர். எங்க கஸ்டம்ஸ்ல அது என்னன்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள ராஜேஷ் படாத பாடுபட்டுட்டாரு. ஃபுட் ரெடி. சூப்பரா. ஓ ஷிட், நான் காஃபி அங்கே வச்சுட்டு வந்துட்டேன். நான் போய் எடுத்து வந்துடுறேன். ஓகே.